அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு பாருங்கள். எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க, அதுதான் நம்மளோட தாரகம். இந்தியாவே பரபரப்பாக எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிற ஒரு விவாதமான நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை. சரிங்களா? அதை பற்றி எல்லா பேரும் வீடியோ போடுறாங்க. நானும் என்னோடய கருத்தை சொல்லலாம் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. சின்ன உதாரணம் இப்போ என்ன அப்படின்னா, ஒரு 75 மார்க் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தன்ட்ட போய் கல்வித்தரம் பத்தலை, அதனால் நான் உனக்கு இன்னொரு சப்ஜெக்டை கொடுக்குறேன், அதையும் நீ சேர்த்து படித்து 100 மார்க் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதாவது இந்தியாவிலே கல்வித்தரத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சவுத்து வந்து நான் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா இந்த 4 ஸ்டேட்டையும் சொல்கிறேன். இந்த 4 ஸ்டேட்டு தான் வந்து மோஸ்ட்லி உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலையும் வந்து 4 ஸ்டேட்டுக்காரங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. என்ஜினியராக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், லாயர்ஸாக இருக்கட்டும், பெரிய ஆண்டர்பிரனராக இருக்கட்டும், மிகப்பெரிய அதாவது அந்த ஆளுமை திறம் கொண்டவங்க யாருன்னு பார்த்தா இந்த 4 ஸ்டேட்காரங்க தான். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இதில் எல்லாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து சவுத்து தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து சாதாரணமாக போகிற போக்கில் படிச்சு போயிடும். நமக்கு வந்து படிப்புங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நம்ம அந்த சவுத்து ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு எல்கேஜி பிள்ளையை போய் பாருங்கள். அந்த எல்கேஜி பிள்ளையும் ஒன்று தான், வடநாட்டில் படிக்கிற ஒரு காலேஜில் படிக்கிற ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டும் ஒன்று தான். அந்த மாதிரி தான். ஒரு லைவ் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எனக்கு சொந்தக்கார பொண்ணு ஒன்று இருக்குது, ஒரு பையன் தம்பி ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து ஒரு வடநாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சு தான். அந்த பொண்ணோட கல்வித்தரமும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம சவுத்தில் இருக்கிற கல்வித்தரத்தையும் வச்சு பார்த்தோம்னா, நம்ம சவுத்தில் ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிற 5வது பையனோட கல்வித்தரமும் அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சுட்டு, அதாவது ஹையர் எஜுகேஷன் முடிச்சுட்டு அந்த பொண்ணோட கல்வித்தரமும் ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலும் கூட அதை விட இன்னும் மேலே தான் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு ஏற்கனவே எல்லா புலமையும் ஜாஸ்தி தான். இன்றைக்கி உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போய் பாருங்கள், எல்லா துறையிலையும், இந்த துறை தான் இல்லைங்க, எல்லா துறையிலையும் கோலோச்சி நிற்கிற ஒரே ஒரு இது என்ன பார்த்தோன்னா சவுத்து தான். நான் சவுத்தில் எந்த ஸ்டேட்லேயும் பிரிக்க விரும்பலை. ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரத்தம் தான் ஓடிட்டுருக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சில பிக்காளிகள் என்ன சொல்கிறாங்க, ஏக் பிளேட் பானிபூரி தேவ் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஹிந்தி படிச்சுக்கணுமா? சரி, ஓகே, உங்களோட கூட்டுக்கே நான் வர்றேன். சரிங்களா? இப்போ நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் வந்து படிச்சிருக்காரு, அதாவது டெஃப் அண்ட் டம்ப் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேச முடியாதவர் இருக்கார். அவர் வந்து வடநாட்டுக்கு போகிறாரு அப்படின்னா அவர் என்ன லாங்குவேஜில் பானிபூரி கேட்பார்? அவங்களே வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் தான் இங்கே வந்து பானிபூரியும் ஐஸும் பான்பரா கடையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான். இதில் நம்ம இந்தியை படித்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தான் என்னோட கேள்வி. நமக்கு ஹிந்தி படித்து சொல்லியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நம்ம போகிற போக்கில் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு பாதி விட்டுருவோம். அதுவே நமக்கு வந்து ஹையர் லெவலில் வந்துடும். யாராவது இப்போ நல்லா பாருங்கள், சவுத் சைடு இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கு, இந்த 4-5 மாநிலங்கள் இருக்கிற எல்லா பேருமே எல்லா ஊர்களையும் இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி பணிபுரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது ஹிந்தி படித்தாங்களா அப்படின்னா படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து செவி, அதாவது போகும்போது வேலை செஞ்சுட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க, படிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து அது ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படித்து தான் நம்ம இது பண்ணுங்கிறதே கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ படிப்பை கொண்டாந்து இந்தியை கொண்டாந்து திணிச்சு தான் நம்ம இந்தியில் பெரிய ஆள் ஆகணுங்கிறதே கிடையாது. அதாவது 49,000 பேர் வந்து தமிழில் ஃபெயில் ஆகிருக்காங்களா அப்படின்னு அது ஒரு ஊடகத்தில் பார்த்தேன். ஒருத்தர் வந்து அந்த மாதிரி வைக்கிறாரு. அதுக்கு பதில் நம்மளால் ஒருத்தர் கரெக்டாக சொல்லியிருக்காரு. உண்மையான கரெக்டாக சொன்னீங்க, 49,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்ட்டு. அது எத்தனை லட்சத்தில் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட 10th 12 லட்சம் பேர் பரிட்சை எழுதுறாங்க. அந்த 12 லட்சம் பேர்த்தில் 49,000 பேர் தமிழில் ஃபெயில் ஆகிருக்கு ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இதெல்லாம் விடுங்க. ஹிந்தி வந்து உங்களோட தாய்மொழின்னு சொல்கிறீங்களா, அந்த ஹிந்தியில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிறான் புரியுதா? அப்போது அவங்களுக்கு ஹிந்தியை ஹிந்தி அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இங்கிலீஷ் அப்புறம் சொல்லிக் கொடுப்போம். சரிங்களா? ஏன் இப்படி பார்க்குறேன்? இன்றைக்கி உலகளாவிய லெவலில் எங்கே போய் பார்த்தாலும் நான் மறுபடியும் அந்த ஆரம்பத்தில் சொன்னது தான், அந்த டாப் மோஸ்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கட்டும், அப்புறம் என்ஜினியர்ஸ் லெவலில் இருக்கட்டும், அந்த மாதிரி லெவலில் இருக்கிறது பூரா சவுத். இருக்கிற வேலையில் பூரா செய்கிறது பூராமே மோஸ்ட்லி நார்த். சரிங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு படிப்புன்னா என்னன்னு தெரியாது. இன்னும் நல்லா படித்தவனே வந்து பான்பராக்க போட்டு பிடிச்சின்னு துப்பிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் நல்லா பார்க்குறேன். ஏன் அவனுக்கு படிப்புன்னா என்னன்னு தெரியும். இன்னும் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், பான்பராக்கு போட்டால் உடம்பு தெம்பாகும் அப்படின்ட்டு. நான் மண்டையில் அடிச்சுட்டு வந்துட்டேன். டேய், பான்பராக்க போட்டால் உனக்கு உடம்பு சக்தி வருதுன்னு எவன்டா சொல்லி கொடுத்தேன்? கேன்சர் வந்து செத்து போய் படித்து பாரு அப்படின்னு அப்படின்னு ஷாக்கிங்காக கேட்க
இப்பவே கண்ணை கட்டுது. அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து இருக்குது. அவன் ஃபாரினில் வேலை பார்க்குறான். அப்போ ஃபாரின்லேயே வேலை பார்த்தாலும் அவனோட மைண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருக்குது. அப்படி தான் அரசியல்வாதிகள் வச்சுருக்காங்க. அதுதான் உண்மை. அதை தெளிவுபடுத்திட்டு அவங்கள வந்து அவன் வந்து ஃபெயில் ஆகிட்டுருக்கேன். அதாவது நாங்கள்லாம் 75 மார்க் வாங்கி எபோ ஆவரேஜுக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறோம். உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிற அளவுக்கு வந்து சவுத்து வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ எங்களுக்கு அந்த நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிறதே தேவையில்லை. நாங்கள் பாட்டுக்கு நீ ஹிந்தியை சொல்லி கொடுத்து தான் நான் கற்றுக்கணுங்கிற, நாங்கள் பாட்டுக்கு பாட்டில் கேட்டாலே போதும். இன்றைக்கி எத்தனையோ ஹிந்தி படங்கள்லாம் பார்த்தா சவுத்தில் வந்து பட்டையை கிளப்பிட்டு போயிட்டுருக்கு. யாராவது சொல்லி கொடுத்தா அந்த படம்லாம் ஓடுது, அது பாட்டுக்கு போகும். அப்படித்தான் இருக்கணுமே தவிர ஒரு மொழியை நீ வந்து எங்கள் மேலே திணிக்கிறது மிகப்பெரிய தவறு. இதை நீ படிச்சினா தான் உனக்கு காசு கொடுப்பேன் அப்படிங்கிற மிகப்பெரிய தவறு. இந்த மாதிரி போக்கை வந்து மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். சரிங்களா?